அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 3வது 4வது இறை வார்த்தை. திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நம் திருமுழுக்கில் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி நாம் தூய்மையாக்கப்படும் போது நம்முடைய மனித இயல்பு, நம்முடைய ஊன் இயல்பு ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் இயேசுவோடு மண்ணிலே அடக்கம் செய்யப்படுவதால் நாம் திருமுழுக்கிலே ஆவிக்குரிய இயல்பில் நாம் புது மனிதர்களாக பிறக்கிறோம் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நம் திருமுழுக்கிலே நம்முடைய மனித இயல்பும் ஊன் இயல்பும் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டு மண்ணிலே புதைக்கப்படும் போது ஆவிக்குரிய தன்மையில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் கடவுளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். இவ்வாறு நம்முடைய திருமுழுக்கில் நம்முடைய ஊன் இயல்பும் மனித இயல்பும் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு மண்ணிலே புதைக்கப்படுவதால் நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும், எவ்வாறு தொடர்ந்து பாவத்தில் நிலைத்து இருக்க முடியும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகான கேள்வியை எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் திருமுழுக்கு பெறும் போது தூய ஆவியை நாம் கொடையாக பெற்றுக் கொள்கிறோம் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறுகிறோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் திருமுழுக்கு பெறும் போது அந்த தூய ஆவியை நாம் கொடையாக பெற்றுக்கொள்வதால் நம் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்த ஆலயமாக மாறுகிறோம். கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறுகிறோம். இவ்வாறு நம்முடைய திருமுழுக்கின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறிய நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த உலகில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக திகழ்ந்து நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திருமுழுக்கின் வழியாக நம்முடைய மனித இயல்பும் ஊன் இயல்பும் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு மண்ணிலே இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டதால் பாவத்தை பொறுத்த மட்டில் நாம் மரித்து இயேசுவோடு இணைந்து வாழும்படியாக ஆவிக்குரிய தன்மையில் கடவுளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக திருமுழுக்கு பெறும்போது அந்த தூய ஆவியை நாம் கொடையாக பெற்றுக் கொள்வதால் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறுகிற நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற தூய ஆலயமாக நாம் இந்த உலகில் திகழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் திருமுழுக்கு பெறும்போது என்ன நடக்கிறது, நாங்கள் எவ்வாறு மாறுகிறோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம்.
அப்பா பிதாவே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் திருமுழுக்கின் வழியாக இறுதி மூச்சு உள்ள வரையிலும் அப்பா நீர் தங்கி வாழுகிற ஆலயமாக, தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக இந்த உலகில் நாங்கள் திகழும் போது பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.